ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தாங்க கொடுக்க போகுது. ஏன்னா சூரியன் 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு பணி சுமையானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளானது வருங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய நிதிநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க கடினமாக உழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறதையெல்லாம் தவிர்த்துட்டு திட்டமிட்டு செயல்படுங்க. அது உங்களுக்கு காரியத்துக்கு நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டைமில் தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கவனமாக செய்யணும். வேலையில் அதீத கவனம் இருக்கணும். மேலதிகாரிகளோடலாம் வாக்குவாதங்கள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இதை எல்லாமே தாண்டி தாங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் கடந்து வரணும். ஏன்னா முரண்பாடுகள் அப்படின்றது கருத்து வேறுபாடு ஒருமித்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். இதே உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் சக ஊழியர்கள்ட்டெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் நீங்கள் சமாதானமாக இருக்கணுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யாரையுமே எளிதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா யாரும் அப்படியே இருந்துட போகிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸோ யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க கூட தேவையில்லாத பகைகளை எல்லாம் வளர்த்துக்காதீங்க. கன்னிராசிக்காரங்க இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் எதையும் நினைக்காதீங்க. ஏன்னா அதை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் தான் ஆசைப்படணுமே தவிர நாம் பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இதே வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் எப்படி இருக்குன்னா, வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை விஷயமா உங்களுடைய தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், என்னெல்லாம் செய்யலாம், இல்லைனா ஒரு ட்ரைனிங் மாதிரி கூட போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது பயணங்கள் இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த டைமில் முதல்ல நீங்கள் ஒரு வியாபாரமோ தொழிலோ செய்கிறீங்க அப்படின்னா அதில் செலவு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம லாபத்தை பார்க்க முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய காலத்தில் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு அடித்தளமாக இது அமைஞ்சிடும். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் சிக்கன நடவடிக்கையை எடுப்பீங்க. ஸோ ஒரு 10 ரூபா நம்மக்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறது அப்படின்றத இல்லத்தரசிகள்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த சிக்கனத்தை கடைபிடிக்க முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்கக்கூடிய காசு எவ்வளவோ அதை வச்சு செலவை பார்த்துட்டு கொஞ்சமாவது கையிருப்பு வச்சுக்கோங்க. அதனால் செலவு செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யுங்க. எது இல்லையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிட்டு மிச்ச காசு நீங்கள் சேமித்துக்கோங்க. ஏன்னா அவசர தேவை அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம கையில் கையிருப்பு இருக்கணும். அதுக்காக தான் ஒரு 10,000 ரூபாய் செலவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7,000க்குள்ளேயே செலவு அடக்குங்க. கையில் 2-3,000 மிச்சம் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவசரத்துக்கு நீங்கள் உங்களுடைய கணவர்கிட்ட, அதாவது சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட உங்களால் அது உதவ முடியும். அந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யும் பொழுது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை உடையவர்களே, நீங்கள் நினைச்சபடி பெரிய பெரிய பேனர்களில் இருந்து அழைப்பெல்லாம் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய கிடைக்கும். பல பல படங்களில் ஒப்பந்தங்கள் செய்வீங்க. படத்துக்காக முன்பணம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அட்வான்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது
கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுவுமே வந்து பெரிய கஷ்டமாக போயிடும். ஏன்னா வாய்ப்புகள் நமக்கு வருது, சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் இல்லாமல் இருந்துடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அது வந்து பின்னாடி ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது இல்லையா? அதே போல் மாணவர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, பள்ளிக்கு போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை கல்லூரிக்கு போகிறவங்களா இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ டூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கல்வி நிறுவனத்திலேருந்தே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வெளியில் போகிறோம் நம்ம அப்படிங்கும் பொழுது, வீட்டில் இருந்து வெளியே போகிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குங்க. ஏன்னா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட இருக்குது. இந்த மன அழுத்தம் வந்து குறையிறதுக்காக நீங்கள் கோபப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தியானம் செய்யுங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிடிச்சமானவங்களோட பேசும்பொழுது அவங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதை பண்ணால் அவங்க மன அழுத்தம் நீங்கும், சந்தோஷம் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 7.5 நாட்டு சனியானது உங்களுக்கு இப்போ கண்டக சனியாக வந்து காணப்படுறாரு. ஸோ சனீஸ்வர பகவான் கண்டக சனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா எல்லா செல்வங்களும் கிடைத்தாலுமே கூட நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வர வேண்டிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் பணக்காசு வச்சுருந்தாலுமே கூட அது நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றா போயிடுங்க. அதனால் ஆரோக்கியத்தை நல்லா பராமரிங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வேலைன்னு அதிலே இருப்பாங்க, அந்த ப்ரெஷர்லேயே இருப்பாங்க. அவங்களால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது, நல்லா சாப்பாடு சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. இந்த ஒர்க் ப்ரெஷரெல்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு தெரியும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டக சனியானது இருக்குது அப்படின்றத. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் சீராகவே இருக்குங்க. அதனால் தேவையில்லாத செலவு மட்டும் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும், அவங்களோட விட்டு கொடுத்து போகணும், கோபத்தை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய கோபம் வரும். சிம்மராசினியர்களை போல தான் கன்னிராசினியர்களுக்கும் கோபம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த கோபத்தை நீங்கள் குறைக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இருக்கணும். கொஞ்சமாவது அனுசரித்து போங்க, அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவானுடைய இந்த ஒரு அமைப்பு, அதாவது உங்களுக்கு வந்து இது ஆபத்தான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் பார்த்திங்கன்னா 7 மற்றும் 8வது வீடுகளுக்குள்ளே வந்து போகிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். சொல்லப்போனால் சராசரியை விட பலவீனமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். தொழில் முறையில் நீங்கள் தொழில்துறைக்கு ஒரு கலவையான பலன்களை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். போல் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் வேறு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை வந்து கொடுக்கத்தான் செய்வார். அதையெல்லாம் எளிமையாக நீங்கள் சமாளித்தீங்கன்னா மட்டும்தான் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வீட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நிம்மதியாக அனுபவிக்க முடியும். இல்லைனா எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5ஆம் வீடு ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து அங்கே தான் இருக்கிறாரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அன்பின் கிரகமே வந்து சுக்கிரன் தான். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிர்மறையான சூழ்நிலைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். அதனால் நீங்கள் கவனிச்சுக்கணும். பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உருவாகாமல் வந்து தடுக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திடாதீங்க. அது கூடிய விரைவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துடும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்து அதிகமாகிறத நீங்களே வந்து பார்க்கலாங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய
தகவல்களை கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.